வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஏராளமான விட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து இருக்கின்றன. இவற்றில் புரதங்கள், விட்டமின் இ, விட்டமின் B2, விட்டமின் B3, பீட்டா கரோட்டின், லூட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சிங்க், காப்பர் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. கருப்பு கவுனி அரிசியை தினமும் தனது உணவில் எடுத்துக்கொள்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைட்டோ நியூட்ரியன்கள். கருப்பு கவுனி அரிசியில் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மிக அதிகம். இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிகவும் முக்கியம். இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று. குறிப்பாக இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செகண்ட் ஒன் இன்ஃப்ளமேஷன்கள். உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும், ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவுனி அரிசி உதவி செய்யும். கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கத்தை குறைக்க உதவி செய்கிறது. தேர்ட் ஒன் ஆஸ்துமா பிரச்சனை. ஆஸ்துமா மற்றும் சுவாச தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். ஃபோர்த் ஒன் டீடாக்ஸ் செய்ய. உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையே இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுக்கள் சேரும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது. ஒன் கிளைசிமிக் குறைவு. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிவப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாலி, திணை உள்ளிட்ட சிறு தானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசிமிக் குறியீடு மிக மிக குறைவு. இதை சாப்பிடும்போது இரத்தத்தின் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்து கொள்வது மிக நல்லது. சிக்ஸ்த் ஒன் இரத்த ஓட்டம் மற்றும் இரத்த அழுத்தம் சீராகும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது ஆத்ரோசிலிரோசிஸ் என்னும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதேபோல் இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்கவும் செய்யும். செவன்த் ஒன் கொலஸ்ட்ரால் கட்டுப்படும். கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களின் கொழுப்பு படிதலை தடுக்கும். அதோடு இரத்தத்தில் இருக்கும் LDL என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி HDL என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும். எய்த் ஒன் புற்றுநோய் ஆபத்தை தடுக்கும். கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். நைன்த் ஒன் முடி வளர்ச்சி. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்கள் தலைமுடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கருப்பு கவுனியில் உள்ள புரதங்கள் மற்றும் விட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்ட உதவுகிறது. 10th ஒன் கண் ஆரோக்கியம். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று. கருப்பு கவுனியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்ணில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும். இவ்வளவு பயன் தரக்கூடிய கருப்பு கவுனியை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.